ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சென்னையில் பாரதிய ஜனதா சார்பில் சாவர்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்தது. இதில் பேசிய பாரதிய ஜனதா தேசிய அமைப்பு செயலாளர் PL சந்தோஷ், சாவர்கரின் தியாகத்தால் தான் இளைஞர்கள் பலர் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதாக கூறினார். சாவர்கர் குறித்து PL சந்தோஷ் பேசிய கருத்துக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கடும் கண்டனம் தெரிவித்தார். PL சந்தோஷ் உண்மைக்கு புறம்பான, ஆதாரமற்ற, தவறான தகவல்களை கூறியிருக்கிறார். இது ஒரு கடைந்தெடுத்த பொய் பிரச்சாரம். விடுதலை போராட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் ஏஜென்ட்டாக இருந்த சாவர்கர் மீது சுமத்தப்பட்ட களங்கத்தை பாஜகவினரால் துடைக்க முடியாது என்றும் கூறியிருந்தார். இதற்கு தமிழக பாரதிய ஜனதா சார்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸைச் சேர்ந்த இந்திரா பிரதமராக இருந்தபோது 1980 மே 20 அவர் எழுதிய கடிதத்தை வெளியிட்டுள்ளது. அப்போதைய சுதந்திர வீரர் சாவர்கர் ராஷ்டிரிய ஸ்மாரக்கின் செயலாளராக இருந்த பண்டிட் பக்லேவுக்கு இந்திரா ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதில் இந்தியாவின் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவரான விநாயக தாமோதர் சாவர்கருக்கு தனது மரியாதையை தெரிவித்தார். வீர் சாவர்கரை இந்தியாவின் குறிப்பிடத்தக்க மகன் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரசார் சாவர்கரை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு என்ன வேண்டுமானாலும் கூறலாம். ஆனால் அவர்களின் முன்னாள் பிரதமர் இந்திராவின் கருத்து நேர்மாறாக இருக்கிறது. அடுத்த முறையாவது எந்த கட்சிக்கு தாவுகிறீர்களோ அந்த கட்சியின் முன்னோடிகள் என்ன கூறியிருக்கிறார்கள் என தெரிந்து கொண்டு செல்வ பெருந்தகை அறிக்கை விட வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா அறிவுறுத்தியுள்ளது.